He is brilliant. ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். லயன் டேட் சிரப் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. தினமும் 2 ஸ்பூன். நாடும் வீடும் நலம் பெற SKM பூர்ணா ரைஸ் பிரான் ஆயில். மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஜூன் மாதத்தில் ராசியிலேயே சூரியனும் புதனும் ட்ராவல் பண்ண போகிறாங்க. இதுதான் நடக்கும்னா என்ன சொல்லலாம் என்றால், எழுதி வச்சுக்கோங்க, குழந்தை பிறக்கும். காரணம் என்னவென்றால், உங்களுக்கு என்ன நடக்கும்னா பெரும் புகழடைவீங்க. அதுக்கு நான் என்ன செய்யணும், அதுக்கு நான் இப்போ இதெல்லாம் எனக்கு நடக்கும்னா நான் என்ன செய்யணும். யாராவது அரசியலில் இருக்கீங்க, உங்களுக்கு ராசியில் புதன் இருக்கும்போது ரீட்டைல் வியாபாரங்கள், 12ஆம் இடத்துல செவ்வாய் விபரீத ராஜயோகம் பெறும்போது கண்ணை மூடிட்டு லேண்டு வாங்குங்க, சூப்பராக இருக்கும். இப்போ சொல்ற குரு பகவான் 6ஆம் இடத்தை பார்ப்பதால் உங்களுக்கு இந்த வருடம் தீய வழக்கங்கள் ராகுவை குரு பார்த்துட்டு இருந்தார். அதனால அப்பாவுக்கு எந்த ப்ராப்ளமும் வரல. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு 3ஆம் இடத்து சூரியன் உடம்புல இருக்கார். என்னைக்கு ஜூன் 2 குரு மிஸ் ஆனாரோ, குரு பார்வையும் மிஸ் ஆயிடுச்சு. அப்போ என்ன ஆகும்னா, உங்களுக்கு நீங்கள் தண்ணீரில் முகம் பார்த்து அந்த தண்ணீரை எடுத்துகிட்டு போயிட்டு ஆலமரத்துக்கு அடியில் விடணும். இதுவும் கண்கண்ட பரிகாரம். டெய்லி உச்சி காலத்தில் 12 மணிக்குன்னா உங்களுக்கு அதிர்ஷ்ட தேதினா 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வருது. அதே மாதிரி ஜூன் 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இது ரெண்டும் பிரதோஷ வழிபாடு. பிரதோஷ வழிபாடு செய்பவர்களுக்கு உலகெங்கிலும் இருக்கும் IBC பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஜூன் மாதம் என்ன தரப்போகிறார்கள், என்ன கிடைக்கப் போகிறது எல்லாம் பார்க்குறோம். இதாங்க நடக்கும். ஆன்லைனில் சொல்லுங்கள் ராம்ஜி என்றால், இந்த ஜூன் மாதத்தில் ராசியிலேயே சூரியனும் புதனும் ட்ராவல் பண்ண போகிறாங்க. புதாதித்ய யோகம், ஆட்சி பெற்ற புதன். டே அப்பா, 2ஆம் இடமாகப்பட்ட தனஸ்தானத்திலே சுக்கிரனும் குருவும் ட்ராவல் பண்ண போகிறாங்க. இது அதை விட சூப்பர். 12ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் வருகிறார். 6 12 மறைந்து விபரீத ராஜயோகம். இது அதோட சூப்பர். அது அப்படியே போனீங்கன்னா 10 ஏற்கனவே சனி. அவர் நம்மளை பிராண்ட் பண்ணுறதுக்காக ரெடியாக இருக்கார். புஷ்பான்னா ஃப்ளவர் இல்லை, ஃபயரு அப்படிங்கிற மாதிரி 10ஆம் இடத்துல சனி பகவான் என்ன பண்ணுறார், உங்களை பிராண்டாக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கார். ட்ரை தான் பண்ணுறார், இன்னும் ஆகலை. ஏன்னா இன்னும் டைம் இருக்குது, இப்போ தான் வந்தார். ஸோ அடுத்து 9ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார். உங்களுக்கு 3ஆம் இடத்துல கேது இருக்கார். இதுதான் உங்களுடைய அமைப்பு. இது ஒரு பரல் மாதிரி அமைப்பு. ரொம்ப சூப்பரான விஷயம். இதுதான் நடக்கும்னா என்ன சொல்லலாம் என்றால், எழுதி வச்சுக்கோங்க, குழந்தை பிறக்கும். எழுதி வச்சுக்கோங்க. காரணம் என்னவென்றால், உங்களுக்கு என்ன நடக்கும்னா, உங்களை ராசியில் இவர் 2ஆம் இடத்துல குருவும் இவரும் சேரும் பொழுது, சுக்கிரனும் சேரும் பொழுது, அதே மாதிரி ராசிநாதனும் சூரியனும் சேரும் பொழுது குழந்தை பிறக்கின்ற யோகங்கள் என்பது வருகிறது. காரணம், உங்களுக்கு சுக்கிரன் யாருன்னு பார்த்தீங்கன்னா 5 கோடி யோகாதிபதி. யோகாதிபதி 2ஆம் இடமாகப்பட்ட தனாதிபதி வீட்டில் இருக்கார். ரொம்ப அருமையான விஷயங்க. உங்களுக்கு குழந்தை பிறக்கின்ற யோகம் என்பது வருகிறது. குரு வேறு என்ன பண்ணுறார், உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்குறார். இந்த ஜூன் 2 இந்த மாதம் 9ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த யோகம் வருது. அப்போ IVF பண்ணுறவங்க, IUI பண்ணுறவங்க துணிஞ்சு பண்ணுங்க, சூப்பர், குழந்தை ஓகே ஆகிடும். அல்லது இல்லை சார் நாங்கள் நேச்சுரலாகவே அப்படின்னா, நீங்கள் இயற்கையை உங்களுக்கு காதலின் பரிசாகவே இறைவன் உங்களுக்கு குழந்தை கொடுப்பார். ரைட், நல்ல விஷயங்கள். இப்போ குரு சுக்கிரன் சனி, இப்போ இதில் என்ன ஒரு காம்பினேஷனில் ஒரு ப்ராப்ளம்னா, இந்த குரு சனியை பார்க்கிறார். இது ஒரு சூப்பரான மேட்ரு. ஏன்னா 10ஆம் இடத்து சனி. இது ஒரு தொழிலில் மிகப்பெரிய உயரத்தை அடைகிறீர்கள். ஆக என்ன நடக்கும்னா, குழந்தை பிறக்கும், யோகம் அதிகரிக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு உடல்நிலை சரியாகும், முக்கியமாக சொத்துக்கள் சேரும். இதெல்லாம் நடக்கும். ரைட், பெரும் புகழ் அடைவீங்க. அதுக்கு நான் என்ன செய்யணும், அதுக்கு நான் இப்போ இதெல்லாம் எனக்கு நடக்கும்னா நான் என்ன செய்யணும். நண்பர்களே, உங்களில் எத்தனை பேர் அரசியல்வாதின்னு தெரில. யாராவது அரசியலில் இருக்கீங்க, அல்லது கம்பெனியில் பெரிய பதவிகளில் இருக்கீங்க, ஒரு வைஸ் பிரசிடென்ட் லெவலில் இருக்கீங்க, அல்லது ஒரு பெரிய போஸ்டிங்கில் இருக்கீங்கன்னா, ஆட்சி பெற்ற புதனோடு சூரியன் சம்பந்தப்படும் போது அது ரொம்ப கண்ணியமாக பாராட்டப்படுவீர்கள். அல்லது இத்தனை நாள் நான் டிஜிஎம்மாக இருந்தேன், இனிமேல் நான் சீனியர் GM ஆக போகிறேன், அடுத்த நிலை பதவிகள் என்பது கிடைக்கும். உங்களுடைய தலைமைத்துவம் அதிகரிக்கும். அதுக்கான முயற்சிகளை நீங்கள் பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு ராசியில் புதன் இருக்கும்போது ரீட்டைல் வியாபாரங்கள், இப்போது கன்னி ஹோல்சேல், மிதுனம் ரீட்டைல்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த ரீட்டைல் வியாபாரங்கள் நீங்கள் நல்லா பண்ணுவீங்க. இப்போது நான் ஒரு புதுசாக ஒரு மளிகை கடை ஆரம்பிக்க போகிறேன் சார், நான் போய்ட்டு ஹோல்சேலாக வாங்கிட்டு ரீட்டைலாக பண்ண போகிறேன், பண்ணுங்க, சூப்பராக வருவீங்க. அல்லது புடவை ஏற்றுமதி பண்ணுறோம், ஏன்னா குருனா டெக்ஸ்டைல்ஸ், அப்போ நூல்கண்டு ஏற்றுமதி இங்கேருந்து நாங்கள் வாங்கி பண்ணி ஃபாரினுக்கு அனுப்ப போகிறோம், பிரிண்ட் மட்டும் நாங்கள் பண்ணுவோம், அதுக்கு ஒரு ஷாப் வைக்க போகிறோம், என்ன வேணால் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். 2ஆம் இடத்துல சுக்கிரனும் குருவும் சேர்ந்திருப்பதால் என்ன நடக்கும், 7 10 கூடியவனவன். அப்போது இந்த ஸ்டிக்கர் ஓட்டுறது,
அழகு கார் டெக்கரேஷன்ஸு, இன்டீரியர் பண்ணுறவங்க, வீடு இன்டீரியர் பண்ணுறவங்க, ஏசி பண்ணி கொடுக்குறவங்க, இவங்களாம் ரொம்ப நல்ல நேரம். இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம், இதெல்லாம் செய்யலாம். அதே மாதிரி 12ஆம் இடத்துல செவ்வாய் வந்து விபரீத ராஜயோகம் பெறும்போது கண்ணை மூடிட்டு லேண்டு வாங்குங்க, சூப்பராக இருக்கும். நீங்கள் லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு, பூமி லாபங்கள் பெற இதை விட அற்புதமான நேரம் என்பது வேறு எதுவும் இல்லை. நீங்கள் தாராளமாக பண்ணலாம். கையில் ஒரு 4 லட்சம் இருக்குது சார், அந்த பக்கமாக போனால் ஒரு இடம் வாங்கலாம், சின்ன இடம் தான், இன்வெஸ்ட்மெண்ட் வாங்க போகிறேன், வாங்குங்க, நல்லா இருப்பீங்க. அதே மாதிரி உங்களுக்கு 11ஆம் இடத்துல உங்களுடைய 12க்கு முன்னாடி 11ஆம் இடத்துல மேஷத்தில் யாரும் இல்லை, இங்கே 9ல் ஆரம்பித்தது வரிசையாக எல்லா கிரகங்களும் இருக்கிறதுனால இன்வெஸ்ட்மெண்ட்டு இதுக்கு போங்க. ட்ரீட்மெண்ட் போகிறவங்க போங்க. சில பேர் வந்து உடம்பு சரியில்லாமல் இருப்பீங்க. குரு பகவான் தான் கல்லீரலின் கடவுள். இப்போவும் சொல்கிறேன், குரு பகவான் 6ஆம் இடத்தை பார்ப்பதால் உங்களுக்கு இந்த வருடம் வந்து தீய வழக்கங்கள்லேருந்து வெளியே வர ஒரு வருடமாக இருக்கும். அது முக்கியமாக இந்த மாதம் அப்படி இருக்கும். காரணம் என்னவென்றால் சுக்கிரன் யோகாதிபதி இவரோட சேர்ந்திருக்கும் போது மருத்துவங்கள் நீங்கள் மேற்கொண்டால் உடனே நடக்கும். பொதுவாகவே உங்கள் இந்த சுக்கிரன் வந்து யோகாதிபதி ஏன்னா கர்ப்பப்பை ரிலேட்டடான ப்ராப்ளத்தெல்லாம் சரி பண்ணி தருவார். ஆண்களாக இருந்தால் அந்த குழந்தை பிறப்புக்கான விஷயங்கள்லாம் சரி பண்ணி தருவார். அந்த மாதிரி இந்த மாதம் குழந்தை பிறப்புக்கான மாதமாக இருக்கும். இப்போ அருள் தரும் கடவுள் வழிபாடு. இப்போது நான் எதை செய்யக்கூடாது ராம்ஜி சார், இப்போ இதெல்லாம் சொன்னீங்க. புதாதித்ய யோகம் இருக்குது, ரீட்டைல் பிஸ்னஸ் நல்லா வரும், 2ஆம் இடத்துல குரு வர்றதுனால பெரும்பணம் வரும், எல்லாம் சொன்னீங்க. அதே மாதிரி குரு வந்து சனியை 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால தொழில் நல்லா வரும், எல்லாம் சொன்னீங்க. அப்போ நான் என்ன செய்யலாம்? என்ன வேணால் செய்யலாம். ஜாபில் என்ன வேணால் பண்ணுங்கள், சூப்பராக வருவீங்க. ஒரு 2 லட்சம் போட்டு சின்னதாக ஒரு மிஷின் ஆரம்பிக்க பண்ணுங்கள், சூப்பராக வரும். நீங்கள் கடனே தேவையில்லை, யாராவது ஒரு இன்வெஸ்டர் உங்களை தேடி வருவாங்க, நடக்கும். அப்போ துணிச்சலாக செய்யலாமா? லேண்ட் வாங்கலாமா? வாங்குங்க. துணிச்சலாக பிஸ்னஸை டெவலப் பண்ணலாமா? பண்ணுங்கள், ஒன்றும் ஆகாது. அடுத்தப்போ எதை செய்யக்கூடாது? இந்த ஓவர் கான்ஃபிடென்ட்டே ஒரு ப்ராப்ளம் ஆகிடக்கூடாது. என்ன ப்ராப்ளம்? என்னவென்றால் உங்களுக்கு 9ஆம் இடத்து ராகு இருப்பதால் இது நாள் வரைக்கும் ராகுவை குரு பார்த்துட்டு இருந்தார். அதனால் அப்பாவுக்கு எந்த ப்ராப்ளமும் வரல, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு 3ஆம் இடத்து சூரியன் உடம்பில் இருக்கார். இது ஒன்றும் சூப்பரான விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. அதை ராகு பகவான் 9ல் இருக்கார். அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறதுக்கு 200% சான்சஸ் இருக்குது. இதனால் வரைக்கும் குரு வந்து பார்த்து வச்சுருந்தார். ராகு ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணாமல், அவரை டிஸ்டர்ப் பண்ண விடாமல் குரு அவர் கண்ட்ரோலில் வச்சுருந்தார். குரு சண்டால யோகம். என்றைக்கு ஜூன் 2ல் குரு மிஸ் ஆனாரோ குரு பார்வையும் மிஸ் ஆயிடுச்சு. அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு ராகு தனித்து செயல்படுவதால் 6 தாண்டிய பயணங்கள் செல்பவர்கள் ஜாக்கிரதையாக போங்க. கர்நாடகாவில் வேலை கிடைச்சி சார் போகலாமா? யோசிச்சு போங்க, உங்கள் தகுதிக்கு கரெக்டான யோசிச்சுட்டு போங்க. அல்லது அப்பாவுக்கு ஹெல்த்து ப்ராப்ளம், அடிக்கடி ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டே இருங்க. சூரியன் என்றால் ஹிருதயம் என்பதால் அப்பாவுக்கு ஹிருதய நோய்கள் வருவதற்கு, மூளை சம்பந்தப்பட்ட நோய்கள், எலும்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் வருவதற்கு வாய்ப்பு அதிகம். இல்லை சார், நான் அமெரிக்காவில் இருக்கேன் சார், நான் வேணால் டெக்சாஸ் மாநிலத்தில் இருக்கேன் சார், அங்கேருந்து வந்து எங்கள் அப்பாவை பார்க்குறது கஷ்டம் சார், அப்படி ஒரு வாழ்க்கையே நமக்கு தேவையில்லை. என்னை கேட்டால் நான் அப்படி தான் சொல்லுவேன். நீங்கள் எப்படி நினச்சாலும் சரி, அமெரிக்காவும் வேணாம், டெக்சாஸும் வேணாம், அப்பா தான் முக்கியம். அதை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா பார்த்துக்கலாம். அதனால் அடுத்து அருள் தரும் கடவுள் வழிபாடு, திருநள்ளாறு சனி பகவானை வழிபடணும். ஏற்கனவே ஒரு 10ஆம் இடத்துல இருக்கார். டான்னு 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 இவர் ஒருத்தர் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனையே இல்லைங்க, நீங்கள் தாங்க டான்னு. காரணம் என்னென்னா இந்த சனி 10ஓடு வர்றது, இவங்கெல்லாம் சொல்கிறாங்க பாருங்கள், எல்லா இப்போ யூடியூப்பை திறந்தாலே 200 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கின்ற அற்புத விஷயம், 500 ஒரு முறைக்கு ஒரு முறை வருகின்ற குறிஞ்சி போ, முடியலடா. அந்த மாதிரி ஆக்சுவலாக என்னென்னா 2.5 வருடங்கள் சனியோட ட்ராவல் டைம். அப்படி கணக்கு போட்டு பார்த்தா 12 2.5 நீங்களே கணக்கு போட்டுக்கோங்க, ஒரு 30 வருடம் வரும். அது வரைக்கும் இந்த சனி பகவான் ஒரு ட்ராவலிங் பீரியட். ஆக இந்த மார்ச் தான் வாக்கியப்படி உங்களுக்கு என்ன வந்திருக்கார்? சனி பகவான் மீனத்துக்கு 10ஆம் இடத்துக்கு வந்திருக்கார். இப்போ இருந்து 2.5 வருஷம் நீங்கள் நினைக்கிறது தான். அப்போ சூப்பராக இருக்க போகிறீங்க. அப்போ திருநள்ளாறு சனியை பார்த்துட்டே வாங்க, ஐயப்பா வழிபாடு பண்ணிட்டே வாங்க. எதுக்கு சார் இப்போ நான் வணங்கணும் என்றால், ராசியில் சூரியன் இருப்பது சிறப்பல்ல. அதே மாதிரி 9ஆம் இடத்து ராகு தனித்து விடப்படுவது சிறப்பல்ல. சனி தான் சூரியனுக்கு ஜென்ம எதிரி. 3 பேர் அட்டாக் பண்ணுறாங்க அப்பாவை. அப்பாவை ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். ரைட்டு. அப்போ படிக்கட்டு அலம்பி விடுறது, அப்புறம் 6 கூடியன் 12இல் மறைவதால் முருகனுக்கு காவடி தூக்குறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணலாம். படிக்கட்டு அலம்பி விடுங்க, இது கண்கண்ட பரிகாரம். படிக்கட்டு அலம்பி விடுறதுனா சனிக்கு ரொம்ப பிடிக்கும். சாதுக்களுக்கு செருப்பு வாங்கி தர்றது, ஏதாவது ஒரு சின்ன கோயிலாக எடுத்துக்கோங்க. உங்கள் சக்திக்கு உங்களுக்கு தெம்பு இருக்கா, எவ்வளோ தூரம் முடியுமோ அத்தனை படிக்கட்டு அலம்பி விடுங்க, அதான் நல்ல பரிகாரம். அதிர்ஷ்ட குறிப்புகள், தண்ணீரில் முகம் பாருங்கள். நீங்கள் தண்ணீரில் முகம் பார்த்து அந்த தண்ணீரை எடுத்துகிட்டு போயிட்டு ஆலமரத்துக்கு அடியில் விடணும். இதுவும் கண்கண்ட பரிகாரம். உங்களுடைய பிம்பத்தை தண்ணீரில் நீங்களே பாருங்கள். இது சூரியனுக்கு செய்யப்படுகின்ற பரிகாரம். டெய்லி உச்சி காலத்திலே 12-1 மணிக்கெல்லாம் சூரிய பகவானை பாருங்கள், அப்படி வணங்குங்க. காசினி இருளை நீக்க கதிரொளி ஆகி எங்கும் பூசணி உலகோர் போற்ற புசிப்போடு சுகத்தை நல்கும் வாசியருடைய திருமையில் மகாகிரி வளமாய் வந்த தேசிகா என்னை ரட்சிப்பாய் செங்கதிரவனை போற்றி. சப்பாத்தி
பண்ணி இல்லாதவர்களுக்கு கொடுங்க. ஏன் இவ்வளோ தூரம் சீரியஸாக நான் அதே திருப்பி சொல்கிறேன்னா, இது உங்களுக்கு ஆபத்துங்கிறதுனால சொல்கிறேன். சரியா? அப்பாவுக்கு டெய்லி ஃபோன் பண்ணி ஐ லவ் யூ காலைல ஒரு ஐ லவ் யூ, மதியானம் அவரே டென்ஷன் ஆகி ஏன்டா இப்படி தொந்தரவு வேலை பார்க்க விட்றான்னு கேட்குற அளவுக்கு தொடர்ந்து இணைப்பிலே இருங்க. அடுத்த அதிர்ஷ்ட தேதிகள் என்னெல்லாம் உங்களுக்கு அப்படி சொல்ல பாருங்கள். உங்களுக்கு அதிர்ஷ்ட தேதினா 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வருது. அதே மாதிரி ஜூன் 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இது ரெண்டும் பிரதோஷ வழிபாடு. பிரதோஷ வழிபாடு செய்பவர்களுக்கு சனி பகவான் எதுவும் செய்வதில்லை என்பது முறை. அன்னைக்கு நாள் நான் இப்போ சொன்ன மாதிரி இந்த படிக்கட்டு இதெல்லாம் அன்றைக்கி பண்ணிக்கலாம். இந்த 12 மைத்திர முகூர்த்தம்னு பேர். அன்றைக்கு நாள் நீங்கள் ஏதாவது காரியங்களை நான் சொன்னேன் இல்லையா, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற விஷயங்கள்லாம் அன்றைக்கி நாள் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை விட டீட்டெயிலாக யாரும் சொல்ல முடியாது. இந்த மாதத்தில் இருக்கிற ஒவ்வொரு நாட்களும் உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். இதில் உங்களுக்கு சூப்பரான டே அன்றைக்கி 15ஆம் தேதி சூரியன் புதாதித்ய யோகம் பெறப்போகுது. ரொம்ப சூப்பரான டே விபரீத ராஜயோகம் 19ஆம் தேதி. இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நல்ல நாள்னு ஒன்று இருந்தால் கெட்ட நாள்னு ஒன்று இருக்கும். அது அமைதியான நாட்கள் என்னென்ன? 4, 5, 6 ஸ்டார்டிங்லேயே முடிஞ்சிடும். மந்த்து ஸ்டார்ட் ஆனோடனே 4, 5, 6 ஒரு பிஸி டேஸ் அதோடு முடிஞ்சு வச்சு, அதுக்கப்புறம் அடுத்து பலன் தரும் நிறம் என்ன? பலன் தரும் நிறம் பெரும்பாலும் உங்களுக்கு கிழக்கு சிகப்பு. ஏன்னா சூரியன் புதாதித்ய சூரியனை தான் நீங்கள் பிடிக்கணும். அப்போ நீங்கள் ரெட்டு கலர் ட்ரெஸ்ஸு, செவ்வாவும் அதே ரெட்டு தான், 6 கூடியர் 12 மறைகிறார். சிகப்பு மட்டும் அணிந்து கொள்ளலாம். எங்கே போனாலும் செப்பு ரெட்டு கலர் கார் இருந்தாலும் ஓகே தான். ரெட்டை நிறைய யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி முத்து போடுங்க. ஏன்னா 2ஆம் இடத்துல தான் சூரியனும் ஒரு சுக்கிரனும் குருவும் இருக்கிறார்கள். ராசியில் சூரியன் இருக்கிற மாதிரி. அப்போ 2ஆம் முத்து போடுறது நல்லது. இல்லை எதுவும் போடாமல் கூட இருங்க. பட் ஆனால் இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ரெட் நிறைய யூஸ் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் தான் ஒரு விஷயம். ஏற்கனவே எங்கள் அப்பா கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்குது சார், இப்போ என்ன பண்ணுறது தெரியல. ராகு தனித்து விடப்படுவதாலே குடும்பத்தில் பிரச்சனைகள் வருவதற்கும் வாய்ப்புகள் அதிகம். குடும்ப ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருந்தால் கீழே போய்ட்டுருக்கு. இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ், தே ஆர் வெரி ஹைலி ப்ரொஃபஷனல்ஸ். நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த 5வது நிமிடம் என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க. நான் இப்படி வீடியோக்குள்ளே சொல்கிறதால எல்லாருமே அடுத்த 5வது நிமிடம் கனெக்ட் பண்ண சொல்கிறீங்க. அப்படி பண்ண முடியாது. டக்கல் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது. அது இருந்தால் தான் சீக்கிரம் பண்ணுவாங்க. மற்றதெல்லாம் வெயிட்டிங் டைம் இருக்கும். நீங்கள் அவங்கள கேளுங்க, உங்களுக்கு சொல்லுவாங்க. பெரும்பாலும் டக்கல் எடுத்து எங்கிட்ட உடனே பார்க்கலாம். இதை பேசிகிட்டு இருக்கிற இந்த நேரம் ஒரு QR கோடு போயிட்டுருக்கோம். டிவிலையோ அல்லது மொபைல்லையோ அதை ஸ்கேன் பண்ண முடியுமா பாருங்கள். ஸ்கேன் பண்ணிட்டீங்கன்னா ஐபிசியினுடைய வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் இணைஞ்சிருவீங்க. என் பதிவுகள் மற்ற எல்லாருடைய பதிவுகளும் உங்களுக்கு தினமும் கிடைக்கும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். பூமேவு சண்முக விலாசமும் மீராறு புருவமும் கிரீடமுடியும் பொட்டு நுதலும் கனக குண்டலமும் அருள் மாறி பொழியும் ஈராறு விழியும் மாமேவு செம்பவள வாய்மந்த காசமும் மாலையணியும் கழுத்தும் வாகு கேயூரமும் ஈராறு புயமும் கையும் வடிவேலும் அபயகரமும். He is brilliant. ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். லயன் டேட் சிரப் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. தினமும் 2 ஸ்பூன். நாடும் வீடும் நலம் பெற SKM பூர்ணா ரைஸ் பிரான் ஆயில்.